தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உளவுத்துறை அறிக்கை. முதலமைச்சர் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். உளவுத்துறை அறிக்கை. முதலமைச்சர் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். அவர் பதவியேற்ற பிறகு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார். அதில் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். தனி பெரும்பான்மை பெறுவதற்கு 11 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு விஜய்க்கு தேவைப்பட்டது. அதிமுகவை சார்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேரம் பேசி தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய வைத்தார். இதுவரை 7 தொகுதிகள் காலியாக உள்ளன. அந்த 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. ஆனால் அந்த 7 தொகுதிகளில் 6 தொகுதிகள் தமிழக வெற்றி கழகம் படுதோல்வி அடையும் என்று உளவுத்துறை அறிக்கை தெரிவித்துள்ளது. என்னவென்று சொன்னால், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு திமுக தோழமை கட்சிகள் தங்கள் பக்கம் வந்துள்ளார்கள். அவர்களுடைய வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஆட்சி நிர்வாகத்தின் மீது தமிழக மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். கூடுதலாக வாக்கு வாங்கலாம். ஆக 7 தொகுதிகளையும் அப்படியே கைப்பற்றலாம் என்று விஜய் கனவு கண்டிருந்தார். ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு ஜோசப் விஜயுடைய இமேஜ் சரிந்துள்ளது, செல்வாக்கு சரிந்துள்ளது. குறிப்பாக அவருடைய ஆட்சி நிர்வாக திறமையின்மை பொதுமக்களிடம் வெளிப்பட்டுவிட்டது. பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்துள்ளது அனைவருக்கும் தெரிய வந்துள்ளது. தேர்தல் நேரத்தில் சொல்லப்பட்ட எந்த வாக்குறுதியையும் அவர் நிறைவேற்றவில்லை. மேலும் தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் சர்ச்சைகளில் சிக்குகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் ஊழல் லஞ்சம் வழக்குகளில் சிக்குகிறார்கள். பாலியல் பிரச்சனைகளில் சிக்குகிறார்கள். வன்முறை செயல்களில் ஈடுபட்டு கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துகிறார்கள். மாற்றம் வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார்கள். ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது. திமுக ஆட்சியில் தொடர்ந்த அவலநிலை அப்படியே தமிழக வெற்றி கழக ஆட்சியிலும் தொடர்கிறது. ஆட்சி மாற்றம் நடைபெற்றுள்ளது. மு.க. ஸ்டாலினுக்கு பதிலாக ஜோசப் விஜய் முதலமைச்சராகியுள்ளார். திமுகவுக்கு பதிலாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்துள்ளது. ஆனால் திமுக ஆட்சியில் நடைபெற்ற அதே அவலங்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழக ஆட்சியிலும் தொடர்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, களவு, கற்பழிப்பு, வன்முறை, பாலியல் பிரச்சனை, கள்ளச்சாராய விற்பனை, கஞ்சா விற்பனை என்று பல பிரச்சனைகள் தமிழக வெற்றி கழக அரசுக்கு சவாலாக உள்ளன. ஆட்சிக்கு வந்து சட்டம் ஒழுங்கை தமிழக வெற்றி கழக அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை. மேலும் தமிழக வெற்றி கழக அரசுக்கு நாளுக்கு நாள் செல்வாக்கு குறைந்து வருகிறது. ஆக இந்த 7 தொகுதி இடைத்தேர்தலில் 6 தொகுதிகள் தமிழக வெற்றி கழகம் படுதோல்வி அடையும். திருச்சி கிழக்கு தொகுதியில் மட்டும் இழுபறியில் வெற்றி பெறும் என்று உளவுத்துறை கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. இது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது, அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.